இது வெரி ஹாட் சம்மர். இந்த ஹாட் சம்மர்ல என்ன வகையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? முதலில் நமக்கு தேவை வந்து நல்ல எலக்ட்ரோலைட். அதில் முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலா கிடைக்கிற கோகனட் வாட்டர். இந்த கோகனட் வாட்டர்ல சோடியம் அண்ட் பொட்டாசியம் இருப்பதனால் உங்க பாடிக்கு வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நல்லா வந்து வெகுவாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போன்று பாத்தீங்கன்னா அன்றாட நம்ம வீட்டுல கிடைக்கிற மோர், இதுல ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கும். அதோட கொஞ்சம் ஆடட் சால்ட்னா உங்களுக்கு சோடியமும் சேர்றதுனால உங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்கா இருக்கும். டீஹைட்ரேஷனை நல்லா தவிர்க்கும். பாடியை கூல் எஃபெக்டா வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் ஜூசஸ் எடுக்கலாம். வாட்டர் மெலான், மஸ்க் மெலான், இது போன்ற ஆரஞ்சு, இது மாதிரி ஃப்ரூட் ஜூசஸ் எடுக்கலாம். லெமன் எடுக்கிறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடி வந்து கூலிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஹெர்பல்னு பாத்தீங்கன்னா இந்த மின்ட் லீவ்ஸ் எல்லாம் நீங்க ஒரு ட்ரிங்கா ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து சால்ட் லஸ்ஸி ஆர் ஸ்வீட் லஸ்ஸி இது மாதிரி எடுக்கலாம். ஸ்வீட் வந்து நீங்க வெகுவாக குறைச்சு கொள்வது நல்லது. ஏன்னா லோ கலோரியில இருந்தாதான் உங்களுக்கு பாடியும் ஹெல்த்தியா இருக்கும். பாடி வந்து உங்களுக்கு கூலிங் எஃபெக்டோட வச்சுட்டு இருக்கும். சோ நீங்க தேவையான அளவு அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க் ஒரு நாளைக்கு 3 to 3.5 லிட்டர் கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏஜ் வைஸ் இது மாறுபடும். ஏஜ் வைஸ் குறையும் பொழுது அதனுடைய அளவுகளும் சிறிது குறைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்க வந்து இந்த சாஃப்ட் ட்ரிங்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பாட்டில்டு ட்ரிங்க் எல்லாம் வந்து அதை முற்றிலும் அவாய்ட் பண்றது உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.